இயர் 1587 யூஎஸ்ஏ வந்துட்டு ட்ரைப்ஸ் மட்டுமே வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருந்த காலகட்டம். இங்கிலாந்து அண்ட் ஸ்பெயினை சேர்ந்தவங்க உலகம் ஃபுல்லாக அவங்களோட காலனிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக நிறைய புது புது இடங்களை கண்டுபிடிச்சிட்டு இருந்த காலகட்டம். அந்த டைமில் இங்கிலாண்டை சேர்ந்த ஜான் ஒயிட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோரர் 115 பேரை கூட்டிட்டு யூஎஸ்ஏல இருக்க நார்த் கரோலினால ரானக் ஐலாண்டில் ஒரு இங்கிலாந்து செட்டில்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு சொல்லி போய்கிட்டு இருந்தார். அந்த ஐலாண்டில் ஆல்ரெடி குரோட்டன் ட்ரைப்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட ஃப்ரெண்ட்லி ரிலேஷனை கிரியேட் பண்ணிட்டு ஒரு இங்கிலீஷ் காலனியும் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு போர்ட்டையும் கிரியேட் பண்ணுறாங்க, நிறைய வீடுகளையும் கட்டி வச்சிடுறாங்க. கொஞ்சம் வாரங்கள் கழிச்சு அங்கே ஃபுட்டுக்கு ஷார்ட்டேஜ் ஆனனால ஜான் ஒயிட் வந்துட்டு நிறைய ரிசோர்ஸஸை கொண்டு வரலான்னு சொல்லி இங்கிலாந்துக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. பட் அந்த டைமில் ஆங்கிலோ ஸ்பானிஷ் வார் நடந்ததுனால அவரால் சீக்கிரம் ரிட்டர்ன் ஆக முடியல. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரிட்டர்ன் ஆகுறாரு. அவர் திரும்பி வந்து பார்த்தப்போ அந்த வீடுகளும் சரி அந்த போர்ட்டும் சரி எதுவுமே கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருந்திருக்கு. பட் அங்கே அந்த பீப்புள்ஸ் மட்டும் டிஸப்பியர் ஆயிட்டாங்க. எங்கே தேடியும் ஒருத்தரை கூட கண்டுபிடிக்க முடியல. அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து நிறைய பேர் இறந்துருந்தாலும் அவங்களோட எலும்பு கூடுகளோ இல்லை ஏதாவது ஒரு ஆதாரம் அங்கே இருந்திருக்கும். பட் எதுவுமே அங்கே இல்லை. ஆனால் ஒரே ஒரு மரத்தில் மட்டும் குரோட்டன் அப்படிங்கிற வேர்டை மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. 2 பாசிபிலிட்டி சொல்கிறாங்க. ஒன்று, அந்த இங்கிலாந்து பீப்புள்ஸும் ட்ரைப்ஸும் ஒன்றா மிங்கிளாக அவங்களுக்குள்ள ரிலேஷன் வச்சுட்டு வேற ஏதாவது ஒரு ஐலாண்டுக்கு போயிருக்கலாம். இன்னொன்று, வழக்கம் போல் சூப்பர் நேச்சுரல் ஆர் ஏலியன் தியரி சொல்லப்படுது. பக்கத்தில் இருந்த ஐலாண்ட்ஸில் போய் சர்ச் பண்ணலாம்னு சொல்லி ஜான் ஒயிட் நினைக்கும் போது அங்கே வெதர் கண்டிஷன் ஒழுங்காக இல்லாததுனால திரும்பி இங்கிலாந்துக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் யாருக்குமே எதுவுமே தெரியாது. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.